இது என்னோட ஃபேவரட் கலர் சாரீ. கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாரியை கொடுத்து ஹாஃப் சாரியை கன்வெர்ட் பண்ணி தர சொன்னாங்க. இது என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸை கன்வெர்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டான சாரீ. இதில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீம் அயன் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக 2-3 டைம்ஸ் நான் ஸ்டீம் அயன் பண்ணேன். பட் இருந்தாலுமே அந்த ப்ளீட் அவ்வளோக்கா நிற்கலை. நீங்கள் சாரீ செலக்ட் பண்ணும்போது ப்ராப்பராக கொஞ்சம் கெட்டியான சாரியெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ளீட் சூப்பராக நிற்கும். இது என்னோட டிப். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக சாரீ பார்த்தீங்கன்னா ப்ளீட் உங்களுக்கு அவ்வளோக்கா நிற்காது. ஸோ நான் நிற்காதனால என்ன பண்ணிட்டேன்னா டபுள் ஸ்டிச் போட்டு கொடுத்துட்டேன். கீழே ஸ்கர்ட்டில் 2 சைடும். அப்போ நீங்கள் போடும்போது எடுத்திங்கன்னா கொஞ்சம் ப்ளீட் அப்படியே நிற்கும். கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஷாலும் க்ராப் டாப்பும் சேம் கலரில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் நெக் டிசைன்ஸ் எல்லாமே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரியே எல்லாமே சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் கிளைண்ட் போட்டுட்டு ஃபைனல் பிக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கஸ்டமைஸ் பண்ணால் மறக்காம டிஎம் பண்ணுங்கள். பாய்.